கோவையில் உரிமை மீட்க தலைமுறை காக்க பயணம் மேற்கொண்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அதனை பார்க்கலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது. இதுல நான் அவங்க கொண்டு வந்தாங்க, இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் பத்தி நான் உள்ள அரசியல் உள்ள நான் விரும்பல. நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா அதுல சில இடத்துல மின்சாரம் 6 இடத்துல நீரேற்று மூலமாக கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. நீரேற்றுனா பம்பிங் ஸ்டேஷன்ல மின்சாரம் அதிகமா பயன்படுத்தணும். அதுல யார் மின் கட்டணம் கட்டுவாங்கன்னு அது ஒரு குறை இருக்கு. இது இல்லாம இந்த திட்டம் வடிவமைப்பு நேரத்துல சோலார் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சோலார் மூலமா மின்சாரம் ஈற்றி அதுல பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த திட்டத்துல எங்கேயுமே சோலாரே பயன்படுத்தல. அப்போ இதெல்லாம் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கு. இதனால இது முழுமை அடையணும்னா இது நிச்சயமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரிவாக்கம் அல்லது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2 அப்படின்னு நீங்க முழுமையா கொண்டு வாங்க. அரசு அறிவிக்கணும், அரசு கொண்டு வரணும். கொண்டு வந்தா நிச்சயமா இது இந்த மக்கள் பயன்பெறுவார்கள். 50 லட்சம் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும். இந்த திட்டம் முழுமை அடைந்ததுனால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் அது பயன்பாட்டுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு வரும். ஏன்னா இது ரெயின் ஷேடோ ரீஜன், மழையே கிடையாது இந்த பகுதியில், வறட்சியான பகுதி. இதை மாற்றி அமைக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கதான் அந்த பகுதியில் இருக்குது. நினைச்சு பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில அவ்வளவு மழை பெய்யுது. ஆனா அவ்வளவு மழையும் கேரளா பக்கம் போகுது. இந்த பக்கத்துல இருக்க ரெயின் ஷேடோ ரீஜன், அங்க 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யுதுன்னா இந்த பக்கத்துல 600 மில்லிமீட்டர் தான் பெய்யுது. அதே போன்ற பாண்டியார் புன்னம்புழா திட்டம் இது எம்ஜிஆர் காலத்துல கையெழுத்து போட்டார், அடிக்கல் நாட்டப்பட்டது. நான் இவ்வளவு காலமா அது ஒன்னும் கேரளால அனுமதி கொடுக்கணும். கேரளா பக்கத்துல இருக்கிறது. அங்க கேரளாவுக்கு நம்ம 200 மெகாவாட் மின்சாரம் கொடுக்கலாம். அதுல 16 கிலோமீட்டர் டனல் பயன்படுத்தி அந்த தண்ணியை இங்க இந்த பகுதிக்கு கொண்டு வந்தா ஒட்டுமொத்தம் கொங்கு பகுதி செழுமையா மாறும். அதுல 15 டிஎம்சி தண்ணி அதுல கிடைக்கும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல 1.5 டிஎம்சி. ஆனா அதுக்கு மேல கிட்டத்தட்ட பவானி ஆத்துல ஆண்டுதோறும் 7 டிஎம்சி 10 டிஎம்சி 15 டிஎம்சி சில ஆண்டுகள் வீணாக காவிரியில கடல்ல கலக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். என்ன இப்ப இருக்கிற காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னால திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வறட்சி வரும், திடீர்னு பிரச்சனை வரும். அப்போ நம்ம தயார் நிலையில இருக்கணும். இதுலதான் அதிகமா கவனம் செலுத்தணும், நிதி செலுத்தணும். இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நிலுவையில் இருக்கின்ற எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. காவிரி குண்டார் திட்டம் இருக்கிறது, நல்லார் பாம்பார் திட்டம் இருக்குது, பாண்டியார் புன்னம்புழா திட்டம் இருக்கு, பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம் இருக்குது, தோனி மடு திட்டம், மேட்டூர் உபநீர் திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், எண்ணெய்கோல் புதூர் திட்டம், பலிகரடா திட்டம், இப்படி எல்லாம் பல திட்டங்கள் இருக்கிறது. இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுலதான் நிதியை ஒதுக்கீடு செய்யணும். இதுதான் காலங்காலமா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும். நேரடியா மக்கள் இதில் பயன்படுத்துவார்கள். இதை விட்டுட்டு நாங்க மால் கட்டுறோம், பிரிட்ஜை கட்டுறோம், நாங்க ஐடி பார்க் கட்டுறோம்லாம் அது பண்ணிட்டு போங்க. ஆனா இதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இதுதான் அவசியமானது, இதுதான் நமக்கு தேவைப்படுது. இது போன்ற இல்ல. அது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆறுகளை சாக்கடையாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆறுகள் சாக்கடையா மாறிட்டு இருக்கு. 60 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போ வந்தாங்களோ அன்னையிலிருந்து ஒவ்வொரு ஆறா செத்து கொண்டிருக்கிறது. முதல்ல கூவம், சென்னை ஆறுல கூவம் ஆறு செத்து போயிடுச்சு, அடையாறு ஆறு செத்து போயிடுச்சு. அடுத்து நொய்யல் ஆறு, அதுவும் சாகின்ற நிலையில இருக்கு, ஐசியூல இருக்கு. தாமிரபரணி இங்க ஊசல் ஆடிட்டு இருக்குது. வைகை அணையும் போயிடுச்சு, வைகை ஆறும் போயிடுச்சு. இப்படி ஆறுகளை பாதுகாக்க தெரியாதவர்கள் கையில் தான் ஆட்சியெல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும். மக்களும் போராடணும், மக்களும் வரணும், தெருவுக்கு வரணும், போராடணும். இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.